தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. இன்றைய ஆன்மீக சிந்தனை. ஒரு நேயர் கேட்டிருக்கா அப்படிங்க, சாமி நிம்மதியாக வாழணுங்க, என்ன பண்ணுறதுங்க அப்படின்னு கேட்டிருக்கா அப்படிங்க. பொதுவாக எதை மீதும், எந்த பொருள் மீதும், மண் மீதும், மனை மீதும், பெண் மீதும், இது போன்ற எது மீதுமே எதுவும் ஆசை கொள்ள வேண்டாங்க. ஸோ ஒரு துறவற நிலைகள் போல் பட்டும் படாமல் இருந்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த ஆசைகள் வந்து அடங்கி போயிடுங்க. அப்புறம் அந்த நிம்மதியாக இருக்கலாங்க. அது மேலே நீங்கள் ஆசை வச்சு போட்டு இவங்க என்ன நம்ம கவனிக்கலைங்களே, இவங்க நமக்கு செய்யலைங்களே, பொண்டாட்டி செய்யலை, புள்ள செய்யலை, அப்புறம் கூட பிறந்தவங்க செய்யலை, இந்த சொந்தக்காரி செய்யலை, அந்த சொந்தக்காரி செய்யலை, ஏன் சொல்லணுங்க? அவங்கள பற்றி ஏன் நம்ம கவலைப்படணுங்க? நம்ம நிம்மதி நம்ம குலைச்சிப்பானே. அதனால் எது மீதுமே வந்தால் வந்ததுங்க, போனால் போனதுங்க அப்படின்னு நினச்சி போட்டு வாழுங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுங்கன்னா உங்களுக்கு அந்த நிம்மதியாக வாழ்கிற ஒரு வாய்ப்புகள் கொடுக்கும். யாரை பற்றி குறை சொல்லாமல் வாழ்ந்துக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சா பேசுங்க, பிடிக்கலாம் ஒதுங்கி போயிட்டே இருந்துருங்க. அதே பெரும் நிம்மதிகளை கொடுக்குங்க. இந்த மாதிரி வாழ்ந்துக்கோங்க. ஸோ சங்கடப்பட வேண்டாங்க. அப்படி எது சங்கடப்பட்டு ஒன்றும் ஆக போகிறது இல்லைங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு பிடிக்கலன்னு தான் ஒதுங்கி இருக்கிறாங்க. நம்மளும் அப்படியே இருந்து போகிறது நல்லதுங்க. ஸோ அப்புறம் அதை வந்து வேதனைப்பட வேண்டாங்க. யாரை பற்றி நினைக்காமல் இருந்தீங்கன்னாவே அதே சந்தோஷமான நிலைகளை கொடுக்குங்க. அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.